வணக்கம். நீலமலை தொலைக்காட்சியின் நகர்வளப் பகுதி செய்திகளை வாசிப்பது மலைகளின் அரசி நீலமலை அன்பில். இன்றைய நகர்வளப் பகுதியில் நமது சிறப்பு செய்தியாளர் ஆசா அமீத் அவர்களும் நமது செய்தியாளர் ஒளிப்பதிவாளர் எடிட்டர் திரு பிரசாத் அவர்களும் இணைந்து சிறப்பான ஒரு தகவலை செய்தியை தந்திருக்கிறார்கள். 26/6/2025 ஒவ்வொரு ஆண்டும் இதை போதை ஒழிப்பு தினமாக நாடெங்கும் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இந்த நாளில் போதைக்கு அடிமையானவர்களை அவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதும் விழிப்புணர்வை எடுத்துச் சொல்லுவதும் போதைக்கு அடிமையாகாமல் இருப்பதற்கான வழிமுறையை அறிவுரை வழங்கும் நிகழ்ச்சி எல்லா பகுதியிலுமே நடைபெற்று வரும். அதை போல இன்றைக்கு தமிழகத்திலே இருக்கின்ற பல பள்ளிகளில் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது. அவர் பேசிய பலரும் சொன்னார்கள், இன்றைக்கு போதை என்பது மனிதர்கள் குலத்தையே ஆட்டி வைத்துக் கொண்டிருக்கிறது. போதைக்கு அடிமையானவர்கள் பட்டியல் நீண்டு கொண்டே போகிறது. போதை பொருளை உபயோகப்படுத்துகின்ற மக்கள் படும் வேதனைக்கு உள்ளாகிறார்கள் என்பது தகவலாக இருந்து வருகிறது. இன்றைக்கு கூட பத்திரிகையாகட்டும், ஊடகங்களாகட்டும், செய்திகளாகட்டும், 2 நடிகர்கள் போதைக்கு அடிமையானதாக கைது செய்யப்பட்டதாக பத்திரிகை செய்திகளிலும் ஊடகங்களிலும் வந்து கொண்டிருக்கிறது. ஸ்ரீகாந்த் என்ற ஒரு சிறப்பான நடிகர், நல்ல நடிகர், தன்னுடைய முதல் படம் ரோஜா கூட்டம் என்ற திரைப்படத்திலே ரவிச்சந்திரன் என்ற தயாரிப்பாளர் அவரை அறிமுகப்படுத்தினார். அறிமுக படத்திலேயே சிறப்பாக நடித்து ஓஹோ என்று ஓடிய அந்த ரோஜா கூட்டம் திரைப்படம். இதனைத் தொடர்ந்து ஸ்ரீகாந்த் பல்வேறு திரைப்படங்களிலே தன்னுடைய சிறப்பான அற்புதமான நடிப்பை தந்து இன்றைக்கும் பிஸியாக நடித்து கொண்டிருக்கின்ற ஒரு நடிகராக, நல்லவராக, வல்லவராக, சிறப்பானவராக பேசப்பட்டு வரும் வேளையில் இன்றைக்கு போதைக்கு அடிமையானதாக போதை பொருளை அவர் உபயோகப்படுத்துவதாக கைது செய்யப்பட்டு சிறையிலே அடைக்கப்பட்டிருக்கிறார். இதை போல இன்னொரு பிரபலமான நடிகர், பிரபலமான திரைப்பட இயக்குனர் விஷ்ணுவர்தன், சிறப்பான ஒரு இயக்குனராக இருந்தவர். தன்னுடைய தம்பி கழுகு என்ற ஒரு திரைப்படத்திலே கதாநாயகனாக, அதனைத் தொடர்ந்து கிருஷ்ணா என்கின்ற நடிகர் பல திரைப்படங்களிலே நடித்தார். ஸ்ரீகாந்த் அவர்கள் போலீஸ் விசாரணையின் மூலமாக கழுகு திரைப்படத்தின் கதாநாயகனாக நடித்திருக்கின்ற கிருஷ்ணாவுக்கும் இந்த போதை பழக்கம் இருக்கிறது என்று காட்டி கொடுத்து விட்டார். அதன் பெயரில் கிருஷ்ணாவும் இன்றைக்கு கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்ற தகவல் வந்திருக்கிறது. நடிகர் கிருஷ்ணாவுக்கு தொடர்பு எப்படி போதைப் பொருளில் ஏற்பட்டது என்று கெவின் என்கின்ற போதைப் பொருளை விற்பனை செய்யக்கூடியவர் செய்திருக்கிறார். இப்படி பிரபலமான திரைப்பட நடிகர் நடிகைகளும் இன்னும் பலரும் இந்த போதைப் பொருளுக்கு அடிமையாகி இன்றைக்கு துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற வேளையில் 26/6/2025 போதை ஒழிப்பு தினம் என்று ஒன்று நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி ஓரசோலை பகுதியிலே நடைபெற்ற ஒரு பள்ளி கூடத்திலே இதற்கான ஒரு நிகழ்ச்சியை நடைபெற்றதாக நமது செய்தியாளர் ஆசா அமீத் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். அந்த பள்ளியினுடைய தலைமை ஆசிரியராக இருக்கின்ற ஆசிரியர் திலகம் நல்லிதயம் கொண்ட நஞ்சுண்டன் ஐயா அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று தலைமை தாங்கி நடத்தினார் என்றும்,
இதில் போதைக்கு அடிமையாக கூடியவர்கள் வாழ்க்கை தரம் எந்த அளவுக்கு தாழ்த்தப்படுகிறது, எந்த அளவுக்கு சீரழியப்படுகிறது. இன்றைக்கு திரைப்பட நடிகர் நடிகைகள் கூட அல்லாமல் நடிகைகளும் இன்னும் பிரபலமான தொழில் அதிபர்களும் மற்றவர்களும் இந்த போதைக்கு அடிமையாகி இன்றைக்கு சமுதாயத்திலே கீழ்த்தரமான ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டது. இது பற்றி அந்த பள்ளியில் நடைபெற்ற நிகழ்ச்சியை நாம் பார்ப்போம். அப்படிங்கிறது திருக்குறள் இல்லையா? திருக்குறள் என்ன சொல்றாருன்னா, திருவள்ளுவர் யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இடர். அதாவது எந்தெந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு இடர்பாடு தரக்கூடியதா இருக்கோ அதுலேருந்து நீங்க நீங்கிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில எந்த ஒரு கஷ்டமும் துன்பமும் வராது அப்படின்னு சொல்றாரு. சரியா? அப்படி இருக்கும் பொழுது நம்ம கோத்தகிரி வட்டாரத்தில் சிறப்பாக செயல்படுகின்ற ஆசிரியர்களில் நமது நஞ்சுண்டன் சாரும் நம்ம டீச்சர் நம்ம பள்ளியில் அப்புறம் மது பழக்கம் இருக்கு இல்லையா? மது எதிரான போதை பழக்கத்தால் ஏற்படும் தீய விளைவுகளை நான் முழுமையாக அறிவேன். நான் போதை பழக்கத்திற்கு ஆளாக மாட்டேன். மேலும் எனது குடும்பத்தினரையும் நண்பர்களையும் போதை பழக்கத்திற்கு ஆளாகாமல் தடுத்து அவர்களுக்கு அறிவுரைகளை வழங்குவேன். போதை பழக்கத்திற்குள்ளானவர்களை மீட்டெடுத்து அவர்களை நல்வழிப்படுத்த எனது பங்களிப்பை முழுமையாக தருவேன். போதைப் பொருட்களின் உற்பத்தி, நுகர்வு, பயன்பாடு ஆகியவற்றிற்கு எதிரான தடுப்பு நடவடிக்கைகளின் மூலம் இந்த நிகழ்ச்சியில் கோத்தகிரி வட்டார கல்வி அலுவலர் திரு கார்த்திக் அவர்கள் தலைமையில் அனைவரும் உறுதிமொழி எடுத்து கொண்டார்கள் என்றும், தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில் பேசுகின்ற போது போதை பொருள்களால் உடல் நலம் மனநலம் பாதிக்கப்படுகிறது. ஆகவே முற்றிலும் போதை பொருள்களை அறவே தவிர்க்க வேண்டும் என்று உரையாற்றினார்கள் என்றும், இவற்றை அதிகமாக பயன்படுத்துவதால் வன்முறை குற்றங்கள் அதிகரிக்கின்றன. போதைப் பொருள்களால் மனித சமுதாயம் ஏற்படும் பாதிப்புகளை குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தல் இந்த நாள் கொண்டாடுவது என நோக்கம் என்றும் தெரிவித்தார்கள். இதில் மேலாண்மை குழு உறுப்பினர் ராஜன், ஆசிரியர்கள் கமலா, கிருஷ்ணகுமாரி, மருத்துவர் திவ்யா, பத்மாவதி, கனகா, சிறப்பு ஆசிரியர்களாக பணிபுரிகின்ற மீனா மற்றும் பள்ளியில் படிக்கின்ற அனைத்து மாணவர்களும் சிறப்போடு கலந்து கொண்டு இந்த போதை விழிப்புணர்வு நிகழ்ச்சியின் உறுதிமொழியை எடுத்து கொண்டதாக நமது செய்தியாளர் ஆசா அமீத் அவர்கள் இதனை படம் பிடித்து ஐயா ஆசிரியர் திலகம் நஞ்சுண்டன் ஆசிரியரோடு இந்த தகவலை தந்திருக்கிறார். இந்த செய்திகளை எல்லாம் நமது செய்தியாளர் ஒளிப்பதிவாளர் எடிட்டர் திரு பிரசாத் அவர்கள் சிறப்பான ஒரு செய்தியாக வடிவமைத்திருக்கிறார் என்று தெரிவித்து, இதுபோன்ற செய்திகளை உங்கள் நீலமலை தொலைக்காட்சியிலும் உங்கள் நீலமலை தொலைக்காட்சி யூடியூப் பகுதியிலும் கண்டு மகிழுங்கள் என்று தெரிவித்து, உங்கள் பகுதி நீலமலை தொலைக்காட்சி கிடைக்கவில்லையா, உங்கள் பகுதியிலே இருக்கின்ற கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் அன்போடு கேளுங்கள். எங்களுக்கு நீலமலை தொலைக்காட்சி உள்ளூர் செய்திகளையும் உன்னதமான நிகழ்ச்சிகளும் அழகான தொகுப்பறையும் சிறப்போடு வழங்குகிறது என்று கேளுங்கள்.
அதே நேரத்தில் நீங்கள் கேபிள் டிவிக்கு கட்டணம் கட்டித்தான் பார்க்கிறீர்கள். எந்த தொலைக்காட்சியை பார்க்க வேண்டும் என்ற உரிமை உங்களிடத்திலே இருக்கிறது. அந்த உரிமையோடு கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் கேட்டு நீலமலை தொலைக்காட்சியை கண்டு மகிழுங்கள் என்று தெரிவித்து, உடனுக்குடன் காண்பதற்கு நீலமலை தொலைக்காட்சி யூடியூப் பகுதியிலே காணலாம். இதுவரை நீங்கள் என்எம் டிவி யூடியூப் பகுதியிலே அங்கத்தினராக மாறாமல் இருந்தால் உடனடியாக என்எம் டிவி யூடியூப் பகுதியிலே சென்று சப்ஸ்கிரைப் செய்துங்கள். பெல் பட்டனை அமர்த்தி சப்ஸ்கிரைப் செய்தீர்களேயானால் எப்போது வேண்டுமையானாலும் இதுபோன்ற செய்திகளை கண்டுகளிக்கலாம் என்று தெரிவித்து, ஐயா ஆசிரியர் திலகம் நஞ்சுண்டன் ஆசிரியர் அவர்களும் ராஜன் அவர்களும் இன்னும் ஆசிரியர் பெருமக்களும் மற்றும் மாணவ மாணவிகளும் இந்த செய்திகளை பார்த்து செய்திகள் சிறப்பாக எடுக்கப்பட்டிருக்கிறதா, இதை எடிட்டிங் செய்யப்பட்டிருக்கிறதா, செய்தியை சிறப்பான முறையில் வாசிக்கப்பட்டிருக்கிறதா, சொல்லப்பட்டிருக்கிறதா என்பதை என்எம் டிவி யூடியூப் பகுதியிலே கட்டாயமாக நீங்கள் சென்று கமாண்ட் பகுதியிலே உங்களது கருத்துக்களை பணிவோடு பதிவிட வேண்டும். அப்போதுதான் எங்களுக்கு இதுபோன்ற செய்திகளை தருவதற்கு உற்சாகம் ஏற்படும் என்பதை அன்போடு உங்கள் அனைவருக்கும் கேட்டு, நகர்வள பகுதியில் செய்தியாளர் எடிட்டரோடு சேர்ந்து வணக்கம் கூறி விடைபெறுவது என்றென்றும் உங்கள் நீலமலை அன்பில்.